இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காவ்யா லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உயரம் வந்து 5.5 இன்ச்சு வர்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அகலம் வந்து உங்களுடைய ப்ளவுஸுக்கு தக்கன அகலம் எடுத்துக்கோங்க. உயரம் மட்டும் 5.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல என்னடா பாதி கட்டாயிருக்கு அப்படியே வந்து டிசைன் வைக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து ஸ்லீவ் நம்ம ஜாயின் பண்ணும்போது அது நம்ம வெட்டுற பகுதியில் தான் அது போகும். அதனால் இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். வேறு துணி இல்லை. அதனால் நம்ம அது வெட்டு பகுதிக்கு தான் போகுது. நம்ம டிசைன் பண்ணிவிட்டு அது வெட்டும்போது உங்களுக்கு அந்த இடம் தெரியாது. நீங்கள் என்னடா இப்படி இருக்குன்னு நினச்சிட்டு நீங்களும் அந்த இடத்துல கட் பண்ணிடாதீங்க. அது வந்து நம்ம ஸ்லீவுக்கும் நம்ம வளைவாக கீழே கட் பண்ணுவோம் இல்லையா, அது உங்களுக்கே தெரியும். அந்த இடத்துல வந்து அது வேஸ்ட் பகுதியில் போயிடும். இப்போ இந்த மாதிரி ரெண்டையும் சமமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பால் வந்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அந்த சென்டராக வச்சுட்டு இந்த பால் நம்ம வச்சு அடிக்கணும். நீங்கள் நெருக்கமாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தெரியும். அதனால் நம்ம சின்ன டிசைன் தான் பண்ண போகிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நெருக்கமாக வச்சுருங்க. இந்த மாதிரி நெருக்கமாக வச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பிசுறுலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல ரெண்டாக மடக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அதை ரெண்டாக மடக்கிட்டு அந்த பிசுறு பகுதியில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும். நம்மளுக்கு வந்து 2 துணி கொடுத்து ஜாயின் பண்ண ஒரு இது இதில் கிடைக்கும். நம்ம வந்து 2 தான் இன்னும் ஜாயின் பண்ணணும். நம்ம எப்பயுமே ஈஸியான மெத்தடில் தானே நம்ம தைப்போம். அதனால வந்து நம்ம ஒரே கிளாத்லேயே நம்ம 2 இது வர்ற மாதிரி நம்ம தைச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு திருப்பி பாருங்கள். உங்களுக்கு தையல் வெளியில் தெரிஞ்சு அப்படின்னா மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒட்டி தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு எடுத்துகிட்டு அதில் ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம 2 கட்டிங் வேலையை இந்த ஒரு கட்டிங்கை நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துரும். இந்த மாதிரி இப்போ நம்ம டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இன்னொரு டிசைன் வந்து இதில் பண்ணணும். இதில் வந்து நம்ம டிசைன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எப்பயும் போல் தச்சு திருப்பிக்கலாம். இதில் வந்து ஒரே கிளாத்தாக இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம டபுள் கிளாத் கொடுத்தோம் அப்படின்னா அது கனமாகவும் இருக்கும். அந்த லாஸ்ட்டில் வந்து அந்த கையோட லாஸ்ட் பகுதியில் வந்து நம்மளுக்கு பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தச்சு திருப்பிட்டு 4 பக்கமும் ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த பிசுறு இருக்க பக்கமாக நம்மளுக்குலாம் ஸ்லீவோட உள்பகுதியில் போயிடும். அதனால் தேவையில்லை. இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்ம தச்சு திருப்பினா போதும். மற்றதெல்லாம் நம்ம எப்பயும் போல் நம்ம லைன் துணியோட ஜாயின் பண்ணி வச்சா மட்டும் போதுமான அளவு தான். இந்த மாதிரி சும்மா ஜாயின் பண்ணால் போதும். இந்த ஒரு பகுதியில் மட்டும் நம்ம தச்சு திருப்பிக்கலாம். இது ப்ளவுஸோட ஸ்லீவோட எண்டு இது. அதனால் இந்த கரைப்பகுதி வரும் இல்லையா, அந்த பகுதி இது. இப்போ ஒரு டிசைன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்னொரு கை வந்து நம்ம அதில் ஜாயின் பண்ணணும். இப்போ 2 பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் இந்த வளைவு வந்து இந்த பக்கம் நம்ம வெட்டி வச்சுட்டோம். இப்போ இந்த இடத்துல மட்டும் ஒரு வளைவு போட்டுட்டு ஒரு 1.5 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு வளைவாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவோட உயரமும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம ஸ்லீவ் தைச்சி திருப்புவோம் இல்லையா, அந்த மாதிரி தைச்சி திருப்பிட்டு நம்ம அடுத்து வந்து டிசைன் பண்ண போகிறோம். இதில் வச்சு நம்ம தச்சு திருப்பிக்கலாம்.
எப்பயும் போலயே நம்ம ஸ்லீவ் வந்து அந்த வளைவு நெக்கு நம்ம தச்சு திருப்பி அமுக்கடி போட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்ச பீஸ வந்து இந்த மாதிரி லைட்டா வந்து நடுவுல தையல் போட்டு எடுத்துக்கிட்டு, 2 சைடுமே ஈவனான அளவு வச்சுக்கிட்டு அந்த வளைவுனா நம்ம கரெக்ட்டா அடிக்கணும். இப்போ இந்த 2 சைடுமே கரெக்ட்டா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி வர்ற மாதிரி எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வரலைன்னா கூட ஒரு டேப் வச்சு கூட இந்த சைடு எவ்வளோ வரணும், அந்த சைடு எவ்வளோ வரணும்னு அளந்து பார்த்துட்டு, அந்த இடத்துல ஒரு சாப்பீஸ் வச்சு வரைஞ்சுக்கோங்க. அந்த வளைவு ஷேப்க்கு வரைஞ்சுக்கிட்டு, அந்த இடத்துல நீங்க தச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க இந்த 2 பக்கட்டுமே ஒரு பின் போட்டு தச்சீங்க அப்படின்னா, இன்னும் வந்து உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்ப பாருங்க ஒரு சூப்பரான ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ ஈஸியா இருக்கு அப்படின்னு பாருங்க. ஒரு 3, 4 கட்டிங் போட்டு இந்த டிசைன வந்து நம்ம தைக்கணும். ஆனா வந்து நம்ம 2டே கட்டிங்ல வந்து இந்த டிசைன ஈஸியான முறையில நம்ம தச்சுட்டோம். இப்ப பிசர்லாம் கட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ண பின்னாடி இந்த ஸ்லீவ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. நம்ம எப்படி தைக்கிறோன்றது முக்கியம் கிடையாது. லாஸ்ட் வந்து நம்ம எப்படி முடிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். இப்போ பாருங்க ஒரு சூப்பரான ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பா வந்து இந்த ஸ்லீவ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க.